ஹாய், இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். சுண்டக்காவை காம்புலேருந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மோர் ரெடி பண்ணி லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. சுண்டக்காய் இப்படி லைட்டாக தள்ளி அது மோருக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் சுண்டக்காய் கொஞ்சம் காயாமல் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு ரா இன்க்ரீடியன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் சீரகமும் போட்டு கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. அதே கடாயில் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை மசாலா பவுட்ரு பண்ணிவிட்டு இதோட இந்த வதக்கின தக்காளியை போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 6-7 பல் பூண்டு போட்டுக்கோங்க. நம்ம மோர்க்குள்ளே போட்டு வச்ச சுண்டவத்தில் இதுக்குள்ளே தனியாக எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் புளி தண்ணியும் மஞ்சத்தூள் போட்டு அரைச்ச மசாலாவை போட்டு உப்பு போட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் வெல்லம் போட்டு இறக்கிடுங்க. தேங்க்யூ.